இன்னைக்கு நான் உங்களுக்காக எட்டு வந்திருக்கிற கார் வந்து, ஆனால் இந்த வண்டி ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். பம்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய பம்புன்னு. ஸோ பம்பில் விடுறேன். கம்ஃபர்ட் மோடு, அப்புறம் ஸ்டியரிங்கோட நார்மல் மோடு, ஸ்டியரிங்கோட ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக எட்டு வந்திருக்கிற கார் வந்து இந்த ஹுண்டாயோட என்ன சொல்கிறது, யாருக்குமே தெரியாது த அன்னோன் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேத்துக்கு மோஸ்ட்லி இந்த காரை பற்றி தெரிஞ்சிருக்காது முன்னாடி நான் காட்டும்போது. ஸோ ஹுண்டாயோட சாண்டாஃபி தான் எட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ச்சுனரோட காம்படிட்டர் இந்த கார் வந்து. ஸோ நிறைய பேத்துக்கு ஒரு அன்னோனாக தான் இருக்கும். எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நோன் ஆச்சு. ஒரு ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த காரை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு 4-wheel டிரைவில் சாண்டாஃபி CR-DIயில் வந்துடுது வண்டி. இங்கே பாருங்கள், சூப்பர்வான சாண்டாஃபியோட லோகோ வந்து வரும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸஸே கிட்டத்தட்ட 35 lakhs கிட்ட வரும். ஸோ நம்ம ஹுண்டாயில் புதுசு வந்து எடுத்தோம்னா. ஸோ இது வந்து 2004. ஆனால் இந்த வண்டி ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த வண்டி ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூக்காக நான் இன்றைக்கி எட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ்லாம் போய்ட்டு அப்படியே வீடியோக்குள்ள வந்துருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வண்டி ஓவராலாக இந்த எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வண்டியோட டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே ஹெட்லேம்ப்ஸு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரு, அதுக்கப்புறம் ஹெலஜென்ட்டு, அப்புறம் இண்டிகேட்டர் நம்ம ஹெலஜென்ட் செட்டப்ஸில் வந்துடுது. நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் லைட். இது வந்து DRL வந்து மேலே வந்து வருது, DRLோட ஸ்ட்ரைப்பிங்ஸு. அப்புறம் கீழே 2 ஃபாக் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைட்டோட வைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வைப்பர்ஸ் கூட இல்லை, வாட்டர் ஃப்ளாஷஸ் தான். இது வந்து ஹெட்லைட்டோட வாட்டர் ஃப்ளாஷஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஹெட்லைட் அதிகமாக சூடாகாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு விசிபிலிட்டி இல்லைனா நம்ம வந்து கரெக்டாக ஹெட்லைட்டோட விசிபிலிட்டியை ரெடி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஹையர் அண்ட் SUV அப்படிங்கிறதுனால இந்த செட்டப்ஸ்லாம் இந்த வண்டியில் வந்து அவைலபிள் ஆயிரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டில் பானட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பானட் ஓப்பன் பண்ணால் இந்த காரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே சென்ட்ரி வந்து இந்த டோர்ஸில் மட்டும் இல்லை, நமக்கு அந்த சைட் டோர்ஸ்லேயும் கீழே சென்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பானட்டோட ஓப்பனிங்ஸு. இதில் கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச். நல்ல ஒரு ஹையர் அண்ட் SUVயில் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் வந்து நமக்கு கிடச்சிருது. ஸோ CR-DI இன்ஜின்ஸோட பிளேஸ்மெண்ட் நமக்கு இங்கே தெரியுது. ஸோ CR-DI அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷனோட செட்டப் தான், டைரக்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் செட்டப். இது வந்து டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால இந்த CR-DIயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 சிலிண்டருக்கு 4 வால்வ்ஸு, அதாவது 16 வீன் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெட் வந்து கவர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டான இன்ஜின் தான், வெல் பிளேஸ்டான ஒரு இன்ஜின்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து 2.2 லிட்டர் இன்ஜின், ஓகேங்களா. ஸோ BHPs மட்டுமே கிட்டத்தட்ட 197 BHPஸ்லாம் பவர்ஸ் வந்து வருது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம உள்ளே போய் இப்போ பேசலாம். ஸோ டயர்ஸ் 235/60 செக்ஷனில் R18 இன்ச்சில் சூப்பரான ஒரு டைமண்ட் கட் அலாய்ஸ். டைமண்ட் கட் தான் சொல்லுவாங்க, டைமண்ட் கட் அலாய்ஸஸ் வந்து. ஸோ 4 வீலையுமே நமக்கு வந்து டிஸ்க் வந்து கிடச்சிருது. நல்ல ஒரு பெரிய ஒரு வீலர்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல தெரியுது. வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கீழே சென்ட்ரி பாருங்கள், இங்கே நம்ம கீழே சென்ட்ரிஸ் கிடைக்கிது. அப்புறம் ORVMஸ்லேயே இண்டிகேட்டரோட பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருது நமக்கு. ஸோ வண்டி வந்து இப்போ தான் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஃப்ரண்ட் ஒரு, அதாவது நீங்கள் வந்து என்னோடய க்ரூஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லி மாடிஃபைட் க்ரூஸு. ஸோ அதோட ஓனர் ஸ்டீஃபன், அவரோட வண்டி தான் இது வந்து. ஸோ சாண்டாஃபியோட லோகோஸு இதுதான். பேக்கில் டேஞ்சர் லைட்ஸு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஞ்சர் லைட்ஸ் வந்து. ஸோ 4-wheel டிரைவ், CR-DI 4-wheel டிரைவ்ங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக், ஓகேங்களா. டீசல் ஆட்டோமேட்டிக் கார் தான் இது வந்து.
ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகுது. டீசல் கார் அப்படிங்கிறனால டிரான்ஸ்மிஷன் சூப்பராக இருக்கும். வண்டியோட ரெவ்வெல்லாம் அது வந்து நான் ட்ரைவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வண்டியோட ரெவ் எல்லாமே. ஸோ இதுதான் நமக்கு ஓவராலாக வண்டியில் தெரியறது. அப்புறம் இங்கே மேலே ஷார்ட் டைப் ஆண்டனாஸ் இல்லாமல் நார்மல் ஆண்டனாஸ், ஏன்னா இது வந்து 2014 வண்டி. அப்புறம் இங்கே குட்டியான ஒரு ஸ்பாய்லர்ஸு, ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடியும் நமக்கு டிஃபோகஸ் வந்து வைப்பர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க வண்டியில். ஸோ இன்டீரியருக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இதுதான் என்னோடய கீ. ஸோ கீழே சென்ட்ரிஸ் தான், நான் கீயை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் வண்டியோட கீ, ஓகேங்களா. ஸோ ஹுண்டாயோட லோகோ போட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பூட்டோட ஓப்பனிங், அப்புறம் லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே சென்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே அப்படியே ஏறி உட்காந்துக்கலாம் வண்டியில். ஒரு 8-வே அட்ஜஸ்டபிள் அளவுக்கு இந்த மோட்டரைஸ் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆகிட்டான். ஸோ டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஜினை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ டிரைவிங்கில் இருக்க வண்டி பார்க்கிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வண்டி பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹேண்ட் பிரேக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் ஹேண்ட் பிரேக். நம்ம கீழே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து அப்ளை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கீழேருந்து மேலே எடுத்தோம்னா நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து இதாயிரும். நிறைய லக்ஸரி செக்மெண்ட் கார்ஸ்லலாம் நீங்கள் இந்த டைப் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஹேண்ட் பிரேக் வந்து ஆன்லேயே வந்து வச்சிட்றேன் வண்டியில். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து நமக்கு ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ்லாம் வருது. ஸோ இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஆஃப் ஆன் செட்டப்ஸு. ஸோ இது வந்து எக்கோ மோட் ஆக்டிவேஷனோட செட்டப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங்கோட ப்ளஸ் மைனஸ்லாம் நான் அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆட்டோ ஹில் ஹோல்டோட ஆப்ஷன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாமே நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருது. ஸோ டோரில் என்னென்ன செட்டப்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டோரில் வந்து 4 விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் கிடச்சிருது. ஒரு லாக் அண்ட் அன்லாக்கு, சைல்ட் சேஃப்டி லாக் கிடச்சிருது. அப்புறம் எல்லாமே ஓஆர்விஎம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மோட்டரைஸ்டு. அதனால் மோட்டரைஸ்டுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடலாம். ஸோ டீசலோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா பெரிய பிரேக் பெடல்ஸே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெருசாகவே இருக்குது பெடல்ஸ் வந்து நமக்கு. அப்புறம் டோர்லேயே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் லைட்டே தான். ஸோ நைட் டைம்லலாம் நமக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது இண்டிகேஷனுக்காக இந்த செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷுங்க, நல்ல ஒரு பிளாஸ்டிக்கு. வண்டியை சுற்றி ஃபுல்லாகவே தெரியுது. லெதர் ராப் ஸ்டியரிங்ஸு, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டியரிங்ஸ்லேருந்து போயிடுறேன். ஸோ ஸ்டியரிங்ஸில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, ஒரு பாட்டம் கட் ஸ்டியரிங் டைப்பில் தான் கிடைக்குது. பட் ஆனால் ஃபுல் ஸ்டியரிங்ஸ் வந்துடுது. நிறைய பட்டன்ஸ் இல்லை. பட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாண்டா ஃபீ பார்க்கும்போது ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது. ஸோ குட்டியான ஒரு என்ன சொல்கிறது, என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸு, டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வரல. இதெல்லாம் என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸு. அப்புறம் ஆட்டோ ஏசிஸும் இருக்குது. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸும் வந்து வண்டியில் இருக்குது. ஸோ கிளைமேட் கண்ட்ரோலோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துடுது, ஓகேங்களா. இதெல்லாம் ஃபுல்லாக ஏசியோட செட்டப்ஸு. அப்புறம் இங்கே 12 வோல்ட்டில் 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேக்ஸ் யூஎஸ்பியோட சாக்கெட்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் லிவர்ஸ், நார்மலான லிவர்ஸ் தான். ஸோ நம்ம பிரேக் பிடிச்சிட்டு போடணும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவர். அப்புறம் டிரைவிங்கில் ப்ளஸ் மைனஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டில் ஹோல்டர்ஸு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டேரிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட செட்டப்ஸ். அப்புறம் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டேரிங்கோட ஆப்ஷன் காட்டுது. இதை வந்து அமுத்துனா ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் மோடு, அப்புறம் ஸ்டேரிங்கோட நார்மல் மோடு, ஸ்டேரிங்கோட ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டேரிங்ஸ்க்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த கார் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸ் தான். கால் அட்டன் இதெல்லாமே என்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸோட கண்ட்ரோல்ஸு. ஸோ நமக்கு சாண்டா ஃபீ அப்படிங்கிறது சூப்பராக இந்த இடத்துல லெதர் ராப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சாண்டா ஃபீ அப்படிங்கிறது நல்ல ஒரு லக்ஸரி பிராண்டட் வெஹிக்கிள் தான் இது வந்து. ஸோ மீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6000 RPMs வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்ம ஸ்பீடா மீட்டர்ஸ் 240 வரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அசால்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 180 எல்லாம் வந்து வண்டி பயங்கர அசால்ட்டாக வந்து பண்ணிடும். ஸோ 2014 அப்படிங்கிறனால கொஞ்சம் செட்டப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த வண்டி வந்து 2014 மாடலு, டீசல் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 197 BHP சொல்லியிருப்பேன். இது வந்து 194 BHP
bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் டார்க்கு சொல்லவே வேணாம், டீசல் வண்டி 436 Nm ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணுது வண்டி. 4 சிலிண்டர்ஸ் தான் வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் பேக் எல்லாமே இருக்குது, டிரைவர் ஏர் பேக், பேசஞ்சர் ஏர் பேக் எல்லாமே இருக்குது. பின்னாடி 2 ஏர் பேக்ஸ்னு எல்லா ஏர் பேக்ஸுமே வண்டியில் வந்து இருக்குது. பின்னாடி 2, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2, மொத்தம் 6 ஏர் பேக் வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபாக் லைட்ஸ் அசிஸ்ட் எல்லாமே வண்டியில் வந்து ஒர்க்கிங் தான். 2199 cc ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல்ஸ் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 7 சீட்டர் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 7 சீட்டருக்கான கார். ஸோ டீசல் டேங்கோட கெப்பாசிட்டிஸ் மட்டும் நமக்கு 64 லிட்டர்ஸோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டிஸ் வரும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்யூவி செக்மெண்ட் தான் இதை வந்து டினோட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு சொல்லவே வேணாம், நல்லா ஒரு ஹெவியான கிரவுண்ட் கிளியரன்ஸ். 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 85 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் கிடைக்கிது. அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ்லாம் நமக்கு இங்கே வருது. கேமராஸ் இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி தான் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் வீல் டிரைவ் வண்டி வந்து நார்மலாகவே வண்டி வந்து ஆல் வீல் டிரைவில் தான் இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியோட என்ன சொல்கிறது, மைலேஜஸ் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மைலேஜஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 14 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டு மினிமலாக தான் சொல்கிறாங்க. ஒரு 7,000 6,000 per year வந்து சர்வீஸ் காஸ்ட் ஆகும். 10,000 வந்து சர்வீஸ் பண்ணால் போதும் இந்த வண்டியெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வண்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 1,28,000 ஓடி இருக்குது. இருந்தாலும் வண்டி வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்லேயே வைக்கிறேன், ஏன்னா வெயில் அடிக்குது. ஏசி நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் மோட்டரைஸ்டு சீட்ஸ் வந்து சொன்னேன்ல, இந்த சீட்ஸ் நான் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சிட்டேன். அதனால் இங்கே கம்ஃபர்ட் காட்ட முடியாது, நான் அந்த சைட் போய் காட்டுறேன். அப்புறம் டோர் கார்ட்ஸ்லேயும் சாண்டாஃபின்னு போட்டு லோகோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த சைட் டோரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு கீழே சென்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வண்டி ஆன்லேயே தான் வச்சுருக்கேன், அதனால் அப்படியே நான் ஏறிடுறேன் வண்டியில். ஸோ இந்த சைட் டோர்ஸில் சீட்டில் வென்டிலேஷன் செட்டப்ஸ்லாம் நமக்கு எதுவும் வர்றதில்லை. நல்ல ஒரு ஆள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். சூப்பர் கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட்டி டேஷ் ஏரியா ட்ரிபிள் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும், ட்ரிபிள் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் இதுதான், டோரில் வந்து நமக்கு மோட்டரைஸ்டு விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் டோரில் வந்து நமக்கு வருது. அப்புறம் பேக் சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு முன்னாடி சீட்டை நான் ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளி வச்சிட்டேன். ஸோ பேக் சீட் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம ஃபார்ச்சுனர் ரேஞ்சில் தான் வருது. ஃப்ரண்ட் சீட் அளவுக்கு கம்ஃபர்டபுள் வர்றதில்லை, ஏன்னா இது வந்து பூட் வந்து கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ அதுக்கப்புறம் ஹம்ப்பு பெருசாக ஏறலை. சென்டரில் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்டு போனோம். அப்படியேவும் நான் இந்த காரில் தான் பின்னாடிலாம் உட்காந்துட்டு போனேன். நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வண்டியில். ஸோ இந்த வண்டியில் வந்து பின்னாடி ஏறுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டை வந்து மடக்கணும். ஸோ இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணணும். எஸ், அவ்வளோதான். இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சீட்டை மேலே எடுத்துட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து இதாகிக்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸும் நல்லா இன்க்ரீஸான பூட் ஸ்பேஸ் தான். 437 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை எடுத்துவிட்டால் நமக்கு பின்னாடி வந்து ஸ்டெப்னி அலாய்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 சீட்டு நம்ம வேணால் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பூட் ஸ்பேஸ்க்காக அந்த சீட்ஸை வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க வண்டியில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டோர்லேயே வந்து கொடுத்துருது. இது வந்து கிட்டத்தட்ட டாப் எண்ட் வேரியன்ட் தான். ஓகேங்களா. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து டாப் எண்ட் வண்டி தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர் லோவான ஒரு ப்ரைஸுக்கு தான் இந்த வண்டியை வந்து வாங்கியிருக்காங்க. ரெவ்விங் எல்லாமே வண்டியில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ சீட்டை வந்து நல்லாவே முன்னாடி தள்ளிட்டேன். 81 km ரேஞ்ச் தான் வண்டி ஓடும் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் வண்டி எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னு. ஸோ இந்த 2 சீட்டு நம்ம வேணால் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பூட் ஸ்பேஸ்க்காக அந்த சீட்ஸை வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க வண்டியில். ஸோ இப்போ நான் சீட்ஸை வந்து எடுத்து விட்றேன். எஸ், அவ்வளோதான் இந்த வண்டியோட செட்டப்ஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டோர்லேயே வந்து கொடுத்துருது. இது வந்து கிட்டத்தட்ட டாப் எண்ட் வேரியன்ட் தான். ஓகேங்களா. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து டாப் எண்ட் வண்டி தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பர் லோவான ஒரு ப்ரைஸுக்கு தான் இந்த வண்டியை வந்து வாங்கியிருக்காங்க. ரெவ்விங் எல்லாமே வண்டியில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ சீட்டை வந்து நல்லாவே முன்னாடி தள்ளிட்டேன். 81 km ரேஞ்ச் தான் வண்டி ஓடும் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் வண்டி எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னு. அப்புறம் நமக்கு மேலே இந்த இடத்துல வேனிட்டி செட்டப்ஸ் வந்துடுது. இது வந்து சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, இங்கேயும் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. பட் இதை ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் ஆகுது.
இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, நல்ல ஒரு ப்ரீமியமாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வண்டியில். அப்புறம் மேலேயும் 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலே 2 லைட்ஸ் வருது. ஸோ இந்த 2 ஆர்ச்சில் வந்து ஏர் பேக்ஸ் இருக்குது. இந்த 2 ஆர்ச்சில் நமக்கு ஏர் பேக்ஸ் இருக்குது. 2 ஆர்ச்லேயும் வந்து ஏ பில்லர் ஆர்ச்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பேசஞ்சருக்கான ஏர் பேக் அந்த 2 கண்ட்ரோல்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வண்டி இப்போ நான் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரிவ்விங் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. எஸ், ஆல் வீல் டிரைவு. நான் நல்லா இங்கே பாருங்கள், பம்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய பம்புன்னு. ஸோ பம்பில் விடுறேன், அவ்வளோதான். லைட்டாக ஒரு குலுக்கு தான், பெரிய வேலைலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த ஒரு ஹை வருது, ஹையான ஒரு ஏரியா. ஸோ இது ரோட்டில் எவ்வளோ வேணால் ஓட்டலாம். இந்த மாதிரியான ரோட்டில் நான் ஓட்டுறேன் பாருங்கள், ஒரு ஹையான ஒரு ஏரியா. ஸோ இங்கே நான் விடுறேன், குதிக்கவே இல்லை வண்டி, வந்து குதிக்கவே கிடையாது. அசால்ட்டாக வந்து ஏறி போய்கிட்டே இருக்குது வண்டி. வந்து டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால ஃபியூல் கன்சப்ஷனும் பெரிய லெவலில் இருக்காது. பேக் மிரர்ஸில் வந்து அந்த இது மட்டும் இல்லை, ஃபோக்கஸ் நம்ம சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா பின்னாடி அந்த லைட்டை வந்து எமிட் பண்ணி கொடுக்காது, உள்ளே வந்து ஃப்ளாஷ் கிளார் அடிக்க விடாது. ஸோ அது வந்து இப்போ சாண்டாஃபியில் மேபி வந்திருக்கலாம், பட் இந்த வண்டியில் வந்து அது கிடையாது. அது ஒரே ஒரு டிமெரிட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ BS6 வண்டியில் வந்து அது வந்துருச்சு. ஸோ ஒரு 2014 இந்த ஒரு ஸ்பெக்கில் வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம், கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த வண்டியெல்லாம் வந்து. ஸோ இப்போ டிரைவிங். ஸோ கேஸ் ஃபைனலி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ரேரான கார், இந்த மாதிரி மாடிஃபைட் கார்ஸ்லாம் நான் நிறையா போட பார்க்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நியூ கார்ஸை விட இந்த மாதிரி கார்ஸை ஒரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் ரிவ்யூஸ் போட பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம், உங்களுக்காக தான் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ guys for your love and support. So see you people next video, and bye from Travel with this Santa Fe, the Mars SUV. So bye guys.